ஒருத்தருடைய தனி மனித தாக்குதல், பர்சனல், இதெல்லாம் தாண்டி ஒரு வருத்தத்தை தான் கொடுக்கும். அதை மீறி விஜய் என்ன பேச போயிறார் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் ஆரம்பிச்சாரு. ஒரு குட்டி கதையிலிருந்து ஆரம்பிச்சாரு. ஸ்பெஷல் அதுதான், குட்டி கதையிலிருந்து ஆரம்பிச்சாரு. ஒருத்தர் யானைக்கு ஒரு பொய்யான தேங்காய் ஒன்று கொடுக்குறான். கொடுக்கும்போது கூட இருக்கிறவன் சொல்றான், அது பொய்யான தேங்காய் மாதிரி ஒரு டூப்ளிகேட், இது அந்த யானை பாரு திருப்பி அடிச்சிடும், திருப்பி இது பண்ணிடும் அப்படின்னு. இல்ல அந்த யானை நான் எவ்வளவு சூப்பரா ஏமாத்துறேன் பாருன்னா, அந்த தேங்காயை அந்த யானை சாப்பிட்டுடுச்சு. சாப்பிட்டு சரியான கில்லாடியா நீ, யானையை ஏமாத்திட்ட அப்படின்னு போது சில ஆண்டுகளுக்கு பிறகு அதே நண்பர்கள் மீட் பண்ணாங்க. அதே போல இன்னொரு யானை வந்தது. அந்த யானை தான் வந்தது. அப்ப என்ன ஆயிப்போச்சு, வாழைப்பழத்தை உள்ள அந்த பழத்தை எடுத்துட்டு பஞ்சை வச்சு அந்த வாழைப்பழத்தை கொடுக்கும்போது அந்த ஃப்ரெண்டு சொன்னான், இந்த முறை யானையை ஏமாற்ற முடியாது அப்படின்னு. ஆனா அந்த யானையை கொடுத்த உடனே அது கரெக்டா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, உங்க கையிலே விட்டுற அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, தமிழக வாக்காளர்கள் யானை மாறி அவங்க மறக்க மாட்டாங்க, அந்த பழம் கொடுத்தவங்க யாருன்னு நீங்களே அப்படின்ட்டாரு. இதுக்கு நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படின்னு அது ஆளும் திமுக கட்சியை தான் சொல்றாரு, ஆளுங்கட்சியை தான் சொல்றாரு. இதெல்லாம் மீறி நான் மகளிருக்கான ஒரு விஷயம், குறிப்பாக மகளிருக்கான விஷயம் அப்படின் பொழுது வழக்கமா நலத்திட்டங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார். பேருந்துல பிங்க் பஸ்ல மட்டும்தான் எல்லா பெண்களும் பஸ்ல ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் பஸ்ல மட்டும்தான் ஏறணும் அப்படின்னு ஒரு வரைமுறையை கொண்டு வந்துட்டாங்க. பிங்க் பஸ் வர்றதுக்குள்ள காத்திருந்து கால் வலி தான் மிச்சம் வருது. நாங்க ஆட்சிக்கு வந்தா அனைத்து பேருந்துலையும் பெண்கள் இலவசமா பயணம் பண்ணலாம். அது தவிர பார்த்தீங்கன்னா மாசம் 2500 ரூபாய் வங்கியில அந்த குடும்ப தலைவிக்கு காசு அக்கௌண்ட்ல போடுறோம். அப்புறம் மளிகை சாமான் கொடுக்குறோம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மாசம் 15,000 ரூபாய். அது குறிப்பா என்னன்னா, இந்த 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிறதுக்குள்ள இந்த பசங்க குழந்தைங்க, பெண் குழந்தைகள் அதுவும் டிராப் அவுட் ஆயிடுறாங்கல்ல, இடையில் நின்று போயிடுறாங்கல்ல, அப்படி நிற்காம இருக்கிறதுக்காக அவங்க பொருளாதார நிலையை கருதி வருஷத்துக்கு 15,000 ரூபாய். நமக்கே கூட தோணுச்சு, இவ்வளோ சொல்றாரு, இதுக்கெல்லாம் எங்கப்பா நிதின்னு அதுக்கும் வராரு விஜய். சரி, இது வழக்கமா அவர் 2,000 ரூபாய் கொடுக்குறாருன்னா எடப்பாடி பழனிசாமி 5,000 கொடுக்க போறேன்னு சொல்ல போறாரு. இப்ப இவரு சொல்றாரு, இன்னொரு கட்சி வரும்பொழுது இன்னொரு கட்சி 10,000 கொடுக்க போது, இது ரைட்டு. ஏன்னா இலவசங்கள் அப்படின்ற பேர்ல இலவசம் இவர் கூட சொல்லல. உதவி திட்டம், உதவி, இதுதான் சொல்லிட்டு வர்றாரு. இதெல்லாம் தாண்டி ஹைலைட்டான ஒரு விஷயம், இது எப்போ விஜய் பேச போகிறார், ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எதிர்பார்த்தது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற விஜய் தொடர்ச்சியாக போகிற இடமெல்லாம் பதிவு செய்துகிட்டு இருக்கிறார். இன்னைக்கு கூட அது மாதிரியான பெண்களுக்கு பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சது என்னன்னா, ஒரு 2 வயது குழந்தையிலிருந்து விமான பணிப்பெண் வரைக்கும் நடந்த அந்த பாலியல் அத்துமீறலுக்கு காரணம் யாருன்னா, ஒரு திமுக நிர்வாகியினுடைய 2 பேருடைய மகன்கள் தான்.